இவங்க தாங்க ரிச் ரத்னமேரி. ஊசியின் காதலை ஒட்டகமானது நுழைவது எளிதாயிருக்கும், ஆனால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம்னு ஆண்டவர் சும்மாவா சொன்னாரு? இவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போமா? எவ்வளோ வேலை. இப்போதான் BMW கார் வேற புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே எத்தனை ஃபோனு. மேடம் கார் வாங்கிட்டீங்களாமே, மேடம் கார் வாங்கிட்டீங்களாமே. அம்பானி கூட கால் பண்ணாருன்னா பார்த்துக்கோங்களேன். என்னால் தான் கார் புக் பண்ணுற பிஸியில் எடுக்க முடியல. ஐ எம் வெல் செட்டில்டு லேடி. எனக்கு பெரிய வீடு இருக்குது, அடுத்த BMW கார் வேறு வரப்போகுது, 5 ஃப்ளாட் வேறு என் பேரில் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு கண்டிப்பாக போயிடுவேன்ப்பா. நான் பரலோகத்துக்கு போனதும் அவரே என்னை கூப்பிட்டு வீடை கொடுப்பாரு. வேணும்னா பாருங்களேன். கேட்குறவன் கேனையா இருந்தா எருமை கூட ஏரோப்ளைனில் தான் போகுமா? ஐயோ, இவ பீத்தலை வேற என்னால் கேட்க முடியல. இவக்கிட்டலாம் பார்த்து ஜாக்கிரதையாக தான்ப்பா இருக்கணும், இல்லைன்னா நம்மளை வித்துட்டு கூட காசாக்கிட்டு பரலோகத்துக்கு போயிடுறோன்னு சொல்லுவா. அடுத்து இவங்க தாங்க நம்ம கோழிமுட்டி கோகிலா. கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான்னு வசனம் இருக்கு. இவங்க பிரிக்கிறாங்களா சேர்க்கிறாங்களான்னு பார்ப்போம். அடுத்து வந்துட்டாடி, எப்போ பார்த்தாலும் ஃபோனு 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 ஃபோனுன்ட்டே இருக்கிறா. சுற்றி முற்றி என்ன நடந்தாலும் தெரியாது. மழை அடித்தாலும் கண்டுக்கிறது இல்லை, புயல் அடித்தாலும் கண்டுக்கிறது இல்லை. எப்படி தான் ரீசார்ஜ் பண்ணுறாலோ? நம்மளால் 1 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்குள்ள வீட்டில் படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் யாரா இருக்கும் தானே நினைக்கிறீங்க? தோ சொல்கிறேன், அவங்க தாங்க நம்ம சுய சுந்தரி தேவி. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கைன்னு ஆண்டவர் சொன்னார்ல. ஆனால் இவங்க சுயமாக தாங்க இருக்காங்க. இவங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு வாங்க பார்ப்போம். ரத்தமே வந்துருச்சு. யார் எப்படி போனால் எனக்கு என்ன? ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம். ஏன் போல போய் இங்கே கிழிஞ்சிட்டு தொங்குது, அது யாருக்கு தெரிய போகுது? பேச மட்டும் வந்துடுவாங்க. இதில் இவங்க பேசுறது நான் கேட்கணுமா? ஏசப்பாக்கு கூட தொல்லை கொடுக்காம எல்லா வேலையும் நானே பண்ணிப்பேன். எல்லாருக்கும் பொறாம நான் சுயமாக யோசிக்கிறேன்னு. சச் எ கிரிஞ்சி கேர்ள்ஸ். போங்கடி போங்க. அடுத்ததாக பரிசுத்த பத்மநாயகி. 1 பேதுருல உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள்னு இருக்கு. இவங்க நடத்தையை பார்ப்போம் என்னதான் பண்றாங்கன்னு. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இங்க பாருப்பா, அடக்க ஆராதனையில் பாட வேண்டிய பாட்டெல்லாம் எப்போ பாடிட்டு இருக்குங்க? எப்படியாச்சும் ஏச போகிறப்போ அவர் கூட பரலோகம் போயிடணும்ப்பா. பைபிள் வேற படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்காச்சும் படிச்சிருவோம். ஹலோ மச்சான், இன்னும் உயிரோட தான் இருக்கியா இல்லை போய் சேர்ந்துட்டியா? நீ ஏன் உயிரோடு இருக்கும்போது நான்லாம் உயிரோடு இருக்க மாட்டேனா மச்சான்? என்ன மச்சான் பொசுக்குன்னு பேசிவிட்ட? ஆட்டே உடஞ்சி போச்சு மச்சான். சரி, அதெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டேன். நமக்கு தான் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையே, அதெல்லாம் விடு. படத்துக்கு போயிட்டு மஜா பண்ணலாம் மாம்சு. நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்லாம், வரியா? நீ தாண்டா உண்மையான நண்பன். தோ மச்சான், நீ கூப்பிட்டு வராமியா? ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கேன். வாலிப வயசை அனுபவிக்கணும் மச்சான். ஐயோ ஏசப்பா, என்னால் முடியலை. நல்லா படத்துக்கு போகிறது, கேட்டா நான் போகலைன்னு வாய் நிறைய போய் பேசுறது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை ஏசப்பா. இதுக்குன்னே சீக்கிரம் வாங்க ஏசப்பா. பேரில் மட்டும்தான் பரிசுத்தம், பண்ணுறதெல்லாம் அசுத்தம். அடுத்து நம்ம சோம்பேறி சோனாலிசா. இன்னும் கொஞ்சம் முறங்கட்டும். உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும்னு பைபிளில் வசனம் இருக்கு. இவங்க வாழ்க்கையில் தூங்குறதுனால என்னென்ன நடக்குதுன்னு நாம் இப்போ பார்ப்போம். ஐயோ, சும்மாவே தூக்கம் நல்லா வரும். இன்னைக்குன்னு பார்த்து தூக்கம் பயங்கரமாக கண்ணை கட்டுது. வயிறு நம்ப சர்ச்சில் போட்ட உப்புமா வேற சாப்பிட்டு வந்துட்டேன். ஒன்றும் முடியலப்பா, தூக்கம் தள்ளுது. என்னம்மா வாயடிக்கிறாளுங்க, எனக்கு பேசக்கூட சோம்பேறித்தனமாக இருக்குது. இங்கே வேற கொசு ரொம்ப நேரமாக கடிக்குது. சி, மேலே எனக்கு ஏசி போட்டிருப்பாரு ஏசப்பா, அங்கே போய் நான் நல்லா தூங்குவேன். இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? மேடம் 3வது வானமே ஏறியாச்சு. ஒரு வேளை பிரசங்கத்தில் அடிக்கடி கர்த்தர் தமது பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு சொல்கிறது இதுதானோ? இல்லை பரலோகத்தில் மிகுந்த அமைதல் உண்டாயிட்டுன்னு சொல்கிறாங்களே, அது இந்த அமைதி தானோ? ஹலோ சிஸ்டர்,
சிஸ்டர், ஆ ஆ இதெல்லாம் எங்க பரலோகத்துக்கு போக போகுது? என்னது? இல்ல, கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிருவீங்கன்னு சொன்னேன். ஓ அப்படியா சிஸ்டர், நீங்களும் கண்டிப்பாக பரலோகத்துக்கு வந்துடுவீங்க சிஸ்டர். உங்களுக்காக ஏஸ்பா கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இவங்க இவ்வளோ பேசுகிறாங்க, இவங்களே பரலோகத்துக்கு போவாங்களா மாட்டாங்களா நம்மளுக்கு தெரியாது. எல்லாரோட குறையும் பேசிட்டா பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு நினப்பு தான் போல. யாருப்பா இவங்க? ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எப்பயும் ஜெபம் பண்ணிக்கிட்டு பைபிள் படிச்சுக்கிட்டு ஒருவரோட அன்பாக இருக்காங்க. ஏசப்பா மேலே இவ்வளோ விசுவாசமா? இவங்க தாண்டி எப்பயுமே பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிட்டு அவரோட 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறவங்க. எல்லா வாரமும் சர்ச்சுக்கு கூட தவறாமல் போயிடுவாங்கன்னா பார்த்துக்கோயேன். இந்த பிஸியான காலத்தில் இதெல்லாம் பண்ண முடியுமா? வேறு வேலை இல்லை. இவங்க சும்மா சர்ச்சில் சொல்கிறதெல்லாம் செய்கிற மாதிரி சீன் போட்டுருக்காங்க. பொழைக்க தெரியாதவங்க. எங்கப்பா இங்கே கொஞ்சம் பேர் இருந்தாங்களே, காணோம். ஒருவேளை ஏசப்பா வந்துட்டு போயிட்டாரா? ஆமாம், வந்துட்டு தான் போயிட்டார் போல. சரி, நம்ம கூட இருந்தவங்களாம் போயிட்டாங்களா இருக்காங்களான்னு பார்ப்போம். இங்கே ஒயிட் ட்ரெஸ் போட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் காணும்பா, பார்த்தீங்களா? இல்லையே, பார்க்கலையே. சரி வாங்க போய் தேடுவோம். அவங்க ட்ரெஸ் மட்டும்தான்ப்பா ரோட்டில் இருக்குது. ஒருவேளை யாராச்சும் வேணும்னு இப்படி பண்ணியிருப்பாங்களோ? இல்லை ஏலியன் வந்து தூக்கிட்டு போயிருக்குமோ? இல்லை யாராச்சும் கடத்திட்டு போயிருப்பாங்களோ? அச்சோ, பாதுகாப்பு இல்லாமல் போச்சே. மர்மமாக நடக்குது. நியூஸை பார்ப்போம், அப்போ தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். வணக்கம், இது உங்கள் டிக் டிக் செய்திகள். உலகம் முழுவதும் அநேகர் மர்ம முறையில் காணவில்லை என்ற செய்தி வந்துள்ளது. அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள், உபயோகப்படுத்தின பொருட்கள் மாத்திரமே சாலையில் கிடக்கின்றன. இது வேற்று கிரகவாசியின் செயலாக கூட இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அநேக இடங்களில் கலவரங்கள் நடக்கின்றன. தன் மதத்தினரையும் ஜாதியினரையும் சேர்ந்த மக்கள் காணவில்லை என்பதால் கலவரம் ஏற்படுகிறது. ஆதலால் கலவரங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு மனிதம் என்ற அடிப்படையில் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக ஐநா சபையில் புது தலைவரை நியமித்து இருக்கின்றன. அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 666 என்கிற முத்திரையை தன் கையிலோ அல்லது நெற்றியிலோ இடப்பட்டால்தான் அரசாங்கம் அவர்களை பாதுகாக்கும் என்றும் அரசின் சலுகைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிக்கை வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பள்ளிகளில் இலவச கல்வி, படித்து முடித்த பட்டதாரிகளுக்கு இலவச வேலை வாய்ப்புகள், மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை வழங்கப்படுவதாக செய்தி தொகுப்பு வெளியாகியுள்ளது. இதன் மூலமாக அநேக அசம்பாவிதங்களை தடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிக்கு உங்கள் டிக் டிக் செய்திகள். கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. நன்றி, வணக்கம். பேங்கில் ரிச் ரத்னமேரி. சொல்லுங்கள் மேடம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஒரு 20 lakhs பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? பண்ணிக்கலாம் மேடம். உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஆமாம், கவர்மெண்ட் சொன்ன அந்த ஐடி வாங்கிட்டீங்களா? ஐடியா? என்ன ஐடி? அதுதான் அந்த 666 ஐடி. நோ, அதெல்லாம் போட்டால் என் அழகு வீணாயிடும். இப்போ மட்டும் பெரிய உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கிறதா நினப்பு. உள்ளூர் கிழவி மாதிரி இருந்துட்டு என்னம்மா வாயடிக்குது பாரு. இந்த மாதிரி கஸ்டமர் கிட்டலாம் போராடிய என் வாழ்க்கை அகல பாதத்தில் போயிடும் போல. என்ன மேன் பேசிகிட்டே இருக்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா முடியாதா? சாரி மேடம், அந்த 666 ஐடி இருந்தால் தான் பண்ண முடியும். நான் யார் தெரியுமா? என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? நீங்கள் அம்பானியோட ஃப்ரெண்டாக இருந்தாலுமே ரூல்ஸ் தான். முடிஞ்சால் அந்த ஐடி வாங்கிட்டு வாங்க, இல்லைனா வெளியே போங்க. என்னையே பேசிட்டல, இன்னும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ரத்னமேரியின் வீட்டில். We are coming from government. உங்கள் சொத்து கணக்கு எல்லாம் சொல்லுங்கள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. எது கேட்குறீங்க? என்ன வேணும்? நீங்கள் 666 ஐடி எடுக்கலன்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ உங்களை வார்ன் பண்ண வந்திருக்கோம்.
நீங்கள் 666 ஐடி வாங்கலைன்னா உங்களோட எல்லா சொத்துரிமையும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாயிடும். என்னால் வாங்க முடியாது, என்ன ஆனாலும். எனக்கு என்ன பண்ணணும் தெரியும். ஸோ மேடம், இதுதான் உங்கள் முடிவா? எஸ். ஓகே மேடம், இவங்க டாக்குமெண்ட் எல்லாம் வாங்குங்க. மேடம், உங்கள் பேங்க் சேவிங், லேண்ட்ஸ் எல்லாமே இப்போ கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாயிடுச்சு. அச்சச்சோ, வேணாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது எல்லாம் இப்படி போகுதே. இன்னும் மிச்சம் இருக்கிறது உங்கள் வீடு மட்டும்தான். அதுவும் இப்போ நாங்கள் எடுத்துக்க போகிறோம். நவ் வீட்டை விட்டு வெளியே போங்க. கெட் அவுட். ஹோ, நோ நோ, மாட்டேன். என் வீட்டில் வந்துட்டு என்னையே வெளில போக சொல்கிறீங்களா? முடியாது. எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு. கடைசியாக இருந்தது இந்த வீடு மட்டும்தான். இதுவும் போச்சே. மேடம், உங்கள் BMW கார் டெலிவரி ஆயிடுச்சு, இந்தாங்க கீ. இந்த நேரம் பார்த்தா கார் வரணும். இதுக்கு சந்தோஷப்படுறதா இல்லை அழுவுறதானே தெரியலையே. ஒழுங்காக ஆண்டவர் வந்தப்பவே நல்லா வாழ்ந்துட்டு போயிருக்கலாமா? இப்படி ஒவ்வொன்றா எல்லாம் என் கையை விட்டு போயிடுச்சு. இனிமேல் நான் எப்படி வாழ்கிறது? எல்லாரும் கேவலமாக என்னை பற்றி பேசுவாங்களே. என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகிறது? இப்படி நடு ரோட்டுக்கு வந்துட்டேனே. ஏசப்பா மேலே விசுவாசம் இல்லாமல் உலக ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வச்சுட்டேனே. இதுக்கு மேலே என்னால் முடியாது. என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. சார், இப்போவே அந்த 666 வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் சார். மருத்துவமனையில் கோகிலாவின் நிலைமை. எப்பா, ரொம்ப நாளாக உடம்பு ஒன்றும் முடியல. ஹாஸ்பிட்டலாச்சும் போய் பார்ப்போம். உள்ள வாங்கம்மா, உட்காருங்க. என்னம்மா பிரச்சனை? வணக்கம் டாக்டர். உடம்பு ஒன்றும் முடியலை. சரிம்மா, எத்தனை நாளா? ஒரு 2 வாரமா டாக்டர். சரிம்மா, செக் பண்ணலாம். டெய்லியும் எவ்வளோ தூரம் நடப்பீங்க? ஹால்ல இருந்து கிச்சனுக்கு, கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு டாக்டர். ஆல்ரெடி எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காட்டுங்க. டெய்லியும் நடக்காமல் விட்டனால தான் உங்களுக்கு இப்படி சர்க்கரை ஏறி போச்சுமா. எப்போ இருந்து இருக்கு? ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் வந்துருச்சு டாக்டர். ரத்த கொதிப்பா? இது எப்போ? ஆமாம் டாக்டர். டிபி வந்தப்போ இதுவும் சேர்ந்து வந்துருச்சு. டிபியா? டெய்லியும் கொஞ்சமாச்சும் நடங்கம்மா. சாரி டாக்டர், என்னால் ரொம்ப நேரம் நடக்க முடியாது. ஏம்மா? காலில் ஆணி டாக்டர். காலில் ஆணியா? இன்னும் எத்தனை தாம்மா? ஒன்றும் இல்லை டாக்டர், ஒரு பக்கம் காது கேட்காது, ஒரு கிட்னி ஃபெயிலியர், அவ்வளவுதான். இந்த உடம்புல இத்தனை வியாதியா? ஓ, வயசு தான் என்னம்மா? நான் இன்னும் வைத்தியமே பார்க்கல, அதுக்குள்ளே அடிக்கிட்டே போறியேம்மா. ஜஸ்ட் 25 தான் டாக்டர். இவ்வளோ பேசுறியே, வாயே வலிக்கலையாம்மா? இப்போ என்னதாம்மா வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை டாக்டர், இந்த எல்லா வியாதிக்கும் ஒரே ஒரு மருந்து மட்டும் கொடுங்க. ஒன்ன இப்போ பாருங்க எப்படி லாக் பண்ணுறேன்னு. இந்த 666 ஐடி வாங்கிட்டியாம்மா? இல்லைங்க டாக்டர், எவனோ ஒரு பைத்தியக்காரன் வேற ஐடி வாங்குங்கன்னு சொல்லிவிட்டான். வாங்கினாதாம்மா நல்லா வைத்தியம் பார்க்க முடியும், இல்லைன்னா முடியாதுமா. அப்போம்மா. என்னது? ஐயோ, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே போய் வைத்தியம் பார்த்துக்கிறேன், ஆளை விட்டுருங்க. போம்மா, போனால் தானே தெரியும். என்னம்மா? வைத்தியம் பார்க்கணுங்க நர்சம்மா. 666 ஐடி வச்சிருக்கியாம்மா? இல்லைங்க நர்சம்மா. அப்போ முடியாது, போம்மா. ஐயோ நர்சம்மா, நியூஸில் இலவசமாக வைத்தியம் பார்ப்போன்னு சொன்னாங்களேம்மா. ஒழுங்காக பார்க்கலையாம்மா? 666 ஐடி இருந்தால் தான் இலவச மருத்துவம்னு சொன்னாங்கல்ல. ஒழுங்காக பார்க்காம வந்துட்டு நம்ம உயிரை எடுத்துகிட்ருக்கு. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? ஏசப்பா, என்னால் முடியலை, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுதே. இந்த 666 வாங்கினாதான் வைத்தியம் பார்ப்போன்னு சொல்கிறாங்களே. ஒழுங்காக அடுத்தவங்களை பற்றி குறை பேசாமல் இருந்திருந்தா நீங்கள் வந்தப்பவே நானும் உங்கள் கூட வந்திருப்பேனே. இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு ஒரு மருத்துவ உதவி கூட இல்லாமல் இருக்கே. இங்கெல்லாம் உட்காந்துட்டு புலம்பக்கூடாது, மற்ற பேஷண்ட் டிஸ்டர்ப் ஆவாங்கல்ல. இதுக்கு மேலேயும் குத்தாமல் விட்டுட்டோன்னா நம்ம சீக்கிரமாக போய் சேர்ந்துருவோம் போலையே. ஏசப்பா, நான் என் மனசில் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். என்னை நீங்கள் மன்னிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். அம்மா, அந்த 666 ஐடி எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் போய் பண்ணிக்கிறேன். வேலை தேடி செல்லும் பரிசுத்த பத்மநாய். இதுக்கு மேலேயும் மூவி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. இனிமேலாவது ஒரு வேலைக்கு போகணும். எஸ்கியூஸ் மீ மேம், உள்ளே வரலாமா? எஸ், வாங்க. ப்ளீஸ் டேக் யோர் சீட். தேங்க்யூ மேம். உங்கள் ஃபைல் கொடுங்க. எஸ் மேம். ஓகே பர்சனாகி, உங்களை பற்றி சொல்லுங்கள். மேம், மை நேம் இஸ் பரிசுத்த நாயகி. ஓகே பர்சனாகி, லாஸ்ட்டாக நீங்கள் ஏன் எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேம், இங்கே ஒர்க் பண்ணுங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவு. நிஜமாக கம்பெனிக்கு என்னால் நிறையா ப்ராஃபிட் இருக்கும். ஹோ, வெரி குட். ரொம்ப அருமையாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் செலக்டட். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே மேம். அப்புறம் 666 ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க தானே? நோ மேம். ஹோ, ஓகே.
ஒர்க் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இல்லை மேம், என்னால் முடியாது. வை? நீங்கள் 666 ரெஜிஸ்டர் பண்ணால் தான் எங்களால் ஒர்க் ப்ரொவைட் பண்ண முடியும். இது கவர்மெண்ட் ரூல்ஸில். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாப் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா லெட்ஸ் see. ஓகே மேம், தேங்க்யூ. என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டும் செலக்ட் ஆகியும் 666 ஐடி கேட்குறாங்களே, திறமைக்கெல்லாம் இங்கே மதிப்பே இல்லை. சரி, வேறு கம்பெனியாச்சும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குட் மார்னிங் மேம். எஸ், கம் இன், சிட் டவுன். தேங்க்யூ மேம். மேம் ஃபைல். எஸ், ஓகே பர்சனாகி ரூல்ஸில் இருக்கதே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நீங்கள் 666 ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? நோ மேம். ஐயோ, 666 ஐடி இல்லாமல் என்னால் இன்டர்வியூவே ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்கள் போகலாம். கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. சாரி பர்சனாகி. மேம் ஓகே, தேங்க்யூ மேம். முன்ன போன கம்பெனி கூட பரவாயில்ல, இவங்க ஸ்டார்டிங்லேயே 666 ஐடி வேறு கேட்குறாங்களே, வேறு கம்பெனியாவது போய் பார்ப்போம். என்னம்மா, எதுக்கு வந்திருக்கீங்க? இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கேன். சரி, ஓகே. 666 ஐடி காட்டுங்க. இல்லை, நான் இன்னும் ஐடி வாங்கல. அப்போ உள்ளே போக முடியாதுமா. 666 ஐடி போட்டால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு தடவை நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். இல்லை, முடியவே முடியாது. வெளில போங்கம்மா. ச்சே, என்ன இப்படி ஆயிடுச்சு. சரி, கம்பெனியில் தான் அட்டன் பண்ண முடியல, ஆன்லைன்லேயாச்சும் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைன்லேயும் அட்டன் பண்ண முடியலையே, எங்கே போனாலும் 666 ஐடி கேட்குறாங்களே. ஏசப்பா, இதுக்கு வேறு வழியே இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? பேசாமல் ஒழுங்காக பரிசுத்தமாக இருந்திருந்தா ஏசப்பா வந்திருந்தப்பே போயிருந்துருக்கலாம். இவ்வளவு கஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கும். ஒழுங்காக வேதம் வாசிச்சிருக்கலாம். இப்போது ஒரு சர்ச்சு கூட இல்லை, பைபிளும் இல்லையே. என்ன ஆனாலும் சரி, நான் அந்த 666 ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணவே மாட்டேன். சூப்பர் மார்க்கெட்டில் சுயசுந்தரி தேவி. ஃபோனை நோண்டிட்டு இருந்ததெல்லாம் போதும், வீட்டுக்கு தேவையான பொருளை இருக்கான்னு போய் பார்க்கலாம். வீட்டில் வேற ஒன்றுமே இல்லை. காய்கறியும் தீர்ந்து போச்சு, மல்லிகை ஜாமானமும் தீர்ந்து போச்சு. இன்ஸ்டால் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ண சூப்பர் மார்க்கெட் ஆஃபர் பார்த்தேன். போய் எல்லாத்தையும் அள்ளிட்டு வருவோம். வெல்கம் மேடம், இந்த பக்கம் வாங்க. இன்னைக்கு நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. தேங்க்யூ. செம சான்ஸு, அள்ளிட்டு போயிட வேண்டியதான். எல்லாமே பாதி விலைக்கு கொடுக்குறாங்க. சோப்பு, பாத்திரம் விளக்குற நார், மஞ்சத்தூள் எல்லாமே அள்ளிட்டு போயிட வேண்டியதான். மேடம், உங்கள் திங்ஸ் எல்லாம் கொடுங்க. இந்தாங்கம்மா. ஓகே மேம், மொத்தமாக 5000 ஆச்சு. நீங்கள் 666 ஐடி வச்சுருக்கீங்களா? கொடுங்க, ஸ்கேன் பண்ணணும். அந்த ஐடியெல்லாம் என்கிட்ட இல்லையேம்மா. என்னது, இல்லையா? ஏன் மேடம், உலகம் ஃபுல்லாக அதை பற்றி தான் நியூஸ் பரவிட்டு இருக்கு. 666 ஐடி இருந்தால் தான் எல்லா சலுகையும் வழங்கணும்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. இன்னுமா அந்த ஐடி வாங்காமல் இருக்கீங்க? ஆமாம்மா, நான் இன்னும் அந்த ஐடியே வாங்கலையே. சரி, பில்லு போட முடியுமா முடியாதா? இல்லை, நான் ஆன்லைன்லேயே அமேசான் சொமேட்டோலேயே ஆர்டர் பண்ணிக்கவா? இல்லை மேடம், முடியாது. ஐடி இருந்தால் எல்லாமே வாங்கலாம், இல்லைன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு போங்க. என்னம்மா இவ்வளோ திமிரா பேசுகிற? இப்படி பேசினா எப்படி கஸ்டமர்லாம் வருவாங்க? இவங்க இப்படியெல்லாம் பேசினா சரி வர மாட்டாங்க. செக்யூரிட்டி. யாருமா அது பிரச்சனை பண்ணுறது? 666 ஐடி காம் எடுத்துகிட்டு வராமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? போலீஸில் சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? வாமா வெளியே. உன்கிட்ட பேசி பேசி தொண்டை வறண்டு போச்சு, ரொம்ப தாகமாக இருக்கு, தண்ணியாச்சும் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் முடியாதுமா, 666 ஐடி இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். எப்பா சாமி, தவிச்சு வைக்க தண்ணி வேணும்னா கூட 666 ஐடி கார்டு இருந்தால் தான் தருவீங்களா? ஆமாம் மேடம், 666 ஐடி இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும். அந்த ஐடியை கொண்டு வாங்க, எல்லா பொருளையும் வாங்கிட்டு போங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். புது கடைன்னு சலுகை போட்டிருப்பீங்க, வந்தா இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது உங்கள் லட்சணம். ஆஃபர்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. மேடம், ஓவராக பேசாதீங்க. நான் மற்ற கஸ்டமரை பார்க்க வேணாமா? கவர்மெண்ட் சொல்கிறது தான் எங்களால் கேட்க முடியும். என்ன ஆனாலும் சரி, அந்த 666 ஐடியா மட்டும் நான் வாங்க மாட்டேன். நான் ஏசப்பாவுக்கு உண்மையாக இருப்பேன். அன்பாக மட்டும் இருந்துருந்தா அவர் வருகையிலே நான் போயிருப்பேன். இவ்வளோ கஷ்டமும் என்னால் தான். பள்ளியில் சோம்பேறி சோனாலிசா. டைம் என்னாச்சு? அச்சோ, 8 மணி ஆச்சா? 9 மணிக்கு வேற ஸ்கூலில் அட்மிஷன் போட போகணுமே. அச்சோ, எந்திரிமா, டைம் ஆச்சு. என்ன மம்மி, எதுக்கு டைம் ஆச்சு? ஐயோ, ஸ்கூல்னு சொன்னா வேற இவ எந்திரிச்சு தொலைய மாட்டாளே. நம்ம வெளியே போனோம், மம்மியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள பார்க்க போகிறோம்.
உன் ஃப்ரெண்டை பார்க்க நான் எதுக்கு மம்மி வரணும்? நீ வந்தா நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். நோ மம்மி, எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணாம். ஐஃபோன் வாங்கி கொடு, நான் வரேன். ஐஃபோனு, அதுவும் இந்த வயசுல? ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டிய வயசுல உனக்கு ஐஃபோன் கேக்குதா? வா இங்க வா, மம்மம் சாப்பிட்டுக்கோ. எனக்கு வேணாம், போ. அடம் பிடிக்க கூடாது அச்சுமா. இந்தா அம்மா ஊட்டி விடுறேன், வாங்கிக்கோ. காட்டு. மம்மி என்னது இது? டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆச்சு, இன்னும் குழந்தையா இருக்கீங்க. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் கனவா கண்டேன். நாங்கெல்லாம் அந்த காலத்துல. மம்மி போதும், உங்க புராணத்தை கேட்கறதுக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஃபாஸ்டா சாப்பிட்டுக்கோ அச்சு. நானே ஒரு சோம்பேறி, இதுல எனக்கு பிறந்தது என்னை விட சோம்பேறியா இருக்கு. மம்மி இங்க தான் உன் ஃப்ரெண்டு இருக்காங்களா? அச்சோ, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே, வாய் எப்படி மூடுறது? ஆமா அச்சு, வா உள்ள போலாம். சோம்பேறி அம்மா, பொய் நல்லா சொல்றீங்க. அச்சு, மம்மி அப்படி பேசக்கூடாது. அமைதியா இருக்கணும். அமைதியா இரு. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், வாங்க சொல்லுங்க. மேம், பாப்பாவை ஸ்கூல்ல அட்மிஷன் போடணும். மம்மி இதான் உன் ஃப்ரெண்டா? அச்சு, அமைதியா இரு. போட்டுக்கலாம் மேடம். மம்மி ஸ்கூல்லாம் வேணாம் மம்மி, நான் யூடியூப்பை பார்த்து படிச்சுக்கிறேன். குவைட் அச்சு. வீட்டில் ஒரே வாய் மேடம். இந்த விஷயத்தினால தான் ஸ்லோவா சோம்பேறித்தனமாக இருக்கா. அதனால தான் ஸ்கூலில் சேர்த்துடலான்னு வந்தேன். ஓ அப்படியா? வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் அச்சு. வெரி குட். ஓகே மேம், 666 ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா பாப்பாக்கு? நோ மேடம், நானே இன்னும் அது ரெஜிஸ்டர் பண்ணல. அவளுக்கும் பண்ணுமா என்ன? வை மேடம், இது இப்போ எவ்வளோ அவசியம் ஆயிடுச்சு. இது உங்கள் டாட்டர் லைஃப், ரிஸ்க் எடுக்காதீங்க. அவசியம் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணுமா மேடம்? எஸ், இதில் என்ன சந்தேகம்? 666 ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க, அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகே மேடம். அச்சு வா போகலாம். மம்மி நல்லா போய் சொல்லி என்னை ஸ்கூல் கூட்டிகிட்டு போயிட்டீங்க. ஏய் நீ வேற சும்மா இருடி. இந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? சரி, ப்ரைவேட் ஸ்கூலில் தான் அட்மிஷன் கிடைக்கல. இவ்வளோ பேசாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்லே போட்டுடலாம். வா சும்மா கவர்மெண்ட் ஸ்கூல் போகலாம். வணக்கம் மேம். வணக்கம், வாங்க சொல்லுங்கள். அட்மிஷன் போடணுமா? ஆமாம் மேம். ஓகே மேம், இங்கே உங்களுக்கு நோ ஃபீஸ், எல்லாமே ஃப்ரீ தான். யூனிஃபார்ம், ஷூஸ், ஃபுட், புக்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பட் ஒன் கண்டிஷன், 666 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நீங்கள் பண்ணிட்டீங்களா? அச்சோ இல்லையே மேம். ஓகே மேம், இதுதான் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ். சீக்கிரமாக ஸ்டெப் எடுங்க. இப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்கள் பொண்ணோட லைஃப் வீணாயிரும். இப்போ நீங்கள் போகலாம். ஓகே மேம். அச்சோ இப்போ என்ன பண்ணுறது? எங்கேயுமே 666 ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் அட்மிஷன் போட மாட்றாங்களே. வேற வழியே இல்லை. இந்த யூடியூப்பில் தான் இவளுக்கு வீடியோ பார்த்து படிக்க வைக்கணும் போல. உங்கள் பிளானின் வேலிடிட்டி முடிவடைந்து விட்டது. தடையில்லா சேவைகளை பெற உடனே உங்கள் 666 என்கிற இலக்கத்தை ஸ்கேன் செய்து ரீசார்ஜ் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஹாவ் அ குட் டே. லாஸ்ட்டாக இதுவும் போச்சே. இப்போ வேற வழியே இல்லை. 666 ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் போல. எனக்காக இல்லைனாலும் என் பொண்ணோட ஃப்யூச்சருக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ முயற்சி பண்ணியும் என்னால் இந்த 666 ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்க முடியலையே. ஏசப்பா. இனி காலம் செல்லாது. ஆயத்தமாவோம், ஆயத்தப்படுத்துவோம். மாரநாதா இயேசு சீக்கிரம் வருகிறார்.